ஹாய். ஆ இன்னைக்கு வந்து நம்ப சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஹை புரோட்டீன், ஹை ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து வெயிட் லாஸுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சோச்சோல பண்ண சட்னி. ஸோ வந்து சோச்சோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து துருவி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 4, 5 பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தப்பருப்பு, உப்பு, எண்ணெய். இது இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு தேவைப்படும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். நான் வந்து இதுக்கு கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எடுத்து போடுறேன். அது போட்டு ஒரு 2 செகண்ட் இப்படி வதங்கின உடனே அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி இதையும் போட்டு அதில் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 நிமிஷமாவது இது வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வேகாதுன்னா நீங்கள் வந்து அதை லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. இது மூடி வச்சுட்டு பேரலாக பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு வந்து மாவு அரைச்சிக்கலாம். பச்சைப்பயிறு வந்து முன்னாடி நாளே வந்து ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பன்னீர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கடலை மாவு. ஓகேங்களா, நான் எப்பயுமே வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு. இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக ஒரு தோசை பேட்டருக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றலன்னா அப்படியே திக்காக இருக்கும். ஸோ இதை வந்து மிக்ஸி வந்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தக்காளி நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இது நல்லா வெந்து வரணும். ஏன்னா வந்து இது நம்ம தாளிக்க போகிறதில்ல, அப்படியே சாப்பிட்றோம் சட்னி. அதனால் வந்துட்டு நல்லா எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஸோ எல்லாம் வதங்கின உடனே இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா சௌச்சோ, அந்த காய் வந்து எடுத்து இதில் போடலாம். இது போட்டுட்டு நான் வந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து இந்த தோசை மாவு ரெடி பண்ணேன் இல்லையா, அதை அப்படியே தோசை ஊற்றுறேன். ஏன்னா வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே 2ம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே தோசை ஊற்றுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த காய் வந்து இதில் வெந்துட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி வந்து ரொம்ப வேக வேண்டாம். ஜஸ்ட் வந்து மேலே போட்டுட்டு அந்த ஸ்டீம்லேயே விட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு பச்சை வாசனை நல்லாயிருக்கும் கொத்தமல்லியோடது. இது வந்து தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிடா அடுப்பு வந்து போதும், இதோட நிறுத்திக்கலாம். இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஆயில் வந்து நம்ம குறைச்சாலே வந்து வெயிட் வந்து அதுவே கொஞ்சம் குறைஞ்சிடும். நம்ம வந்து கணக்கு தெரியாமல் வந்து ஆயில் எல்லாத்துலேயும் போடுறதுனால தான் வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து டக்குன்னு குறைய மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு 1 டீஸ்பூன் மட்டும்தான் ஒரு வேளைக்கு கணக்கு வச்சுக்கணும். ஸோ 3 வேளைக்கு 3 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துலேருந்து இந்த வதங்கின சட்னி காயெல்லாம் எடுத்து இதில் போடுறேன். ஏன்னா வந்து அந்த பாத்திரத்துலேயே விட்டா வந்து ரொம்ப சூடாயிடும். அதுக்குள்ளே வந்து ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த நான் வந்து இந்த சட்னியை அரைச்சிக்கிறேன். ஸோ அப்படியே இன்னொரு தோசையும் நான் போட்டுட்டேன். ஸோ 2த்தையும்
ஒரே டைமில் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நான் இந்த சட்னியை வந்து தாளிக்கல, அப்படியே சூடாக அப்படியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். டக்குன்னு இதை வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம்.